வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் 100 பாயிண்ட் பாசிட்டிவ் மூமெண்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 110 பாயிண்ட் 120 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ்ல போயிட்டு இறங்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிடுச்சு. ரெக்கவரி ஆகி கடைசியில் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்டுன்னு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக்டர் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்டமில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்தது. அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டமில் வந்தது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுன்னு பாசிட்டிவ் மொமெண்டமில் வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டில் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு சேலிங் ப்ரெஷர் வந்துச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு ரெக்கவரி ஆகி ஒரு ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் மொமெண்டம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான இதில் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. 5 பாயிண்டில் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கேண்டில் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான், ஒரு பியரிஷ் கேண்டில் தான் போட்டிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நிஃப்டி 50ல் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 கம்பெனிஸ் இருக்குது. டிக்ளைன் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கம்பெனி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி, பார்மா, ஆட்டோ, மெட்டல், எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவில் எது க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி எனர்ஜி தான் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாரி நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸும் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் கொடுத்துருக்கே தவிர அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 420 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்க வேண்டியது, பட் ஆனால் சின்னதாக ஒரு ரெக்கவரி கொடுத்து வச்சுருக்காங்க. பட் இது தொடருமான்னு பார்த்தா அது சந்தேகம் தான், நம்ம கிளியராக இதை சொல்ல முடியாது. இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னராக யாருந்தது பார்த்திங்கன்னா பெல் கம்பெனி தான். கிட்டத்தட்ட ஒரு 4.5% மேலே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் போயிருக்கு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா கிராசிம், ஈச்சர் மோட்டார்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, பிபிசிஎல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் போயிருக்கு. இன்றைக்கி நெகட்டிவ் சைடு எது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருந்தது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 12,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,700 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக கரெக்ஷன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா, ரிலையன்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு தான் போயிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸில் தான் ஏறுது இறங்குது. இது இன்னும் இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுமாதிரி ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே போகுது. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் கொஞ்சம் ஹோல்டிங் குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் டேட்டா இன்னும் வரல. இல்லை டேட்டா வரும்போது நம்ம இந்த குவார்ட்டருக்குள்ளே வரும்போது நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி எஃப்ஐ ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா எஃப்ஐ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சேல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4,788 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பாருங்கள், டோட்டலாக டபுளாக பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8,790 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் நல்லாவே ஏற ஆரம்பிச்சிச்சு. இறங்கிக்கிட்டே போன மார்க்கெட் பார்த்திங்கன்னா இவங்க டிஐ உள்ள பூந்ததுனால அதனால் மார்க்கெட் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்டுன்னு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ஸோ லாங் டேர்ம் இது எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது. இன்னும் இது ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. 2-3 நாளாக இறங்கிட்டு இருந்த கோல்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7,940ங்கிற ரேஞ்சில் ஸ்டேபிளாக இருக்குது. 22 கேரட்டு. 24 கேரட்டு பார்த்திங்கன்னா 8,662ங்கிற ரேஞ்சில் இருக்குது. சில்வர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேபிளாக அதுவும் வந்துருச்சு. 97 ரூபாங்கிற ரேஞ்சில் இருக்குது. பிஃபோராக பார்த்திங்கன்னா 101 ரூபா 102 ரூபாங்கிற ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இறங்க ஆரம்பிச்சிது. இப்போ 97 ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இறங்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு எந்தளவுக்கு வாங்குறீங்களோ அதுவே சில்வரும் கொஞ்சம் வாங்கி வச்சிங்க. சில்வர் ப்ரைஸ் கம்மி, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏறும். பிஃபோராக பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா ரேஞ்சில் இருந்தது. இப்போ பாருங்கள் 100 ரூபாய்கிட்ட வந்துச்சு. இது இன்னும் ஃபர்தராக ஏறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸில் இது எப்படி இருந்தாலும் 150 to 200 ரேஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெள்ளியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கி வச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டையும் வாங்கி வச்சுக்கலாம். உங்களால் ஃபிசிக்கலாக வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிட்டலாக கூட வாங்கி வச்சுக்கலாம்.
இடிஎஃபாக வாங்கி வச்சிங்க. லாங் டேர்முக்கு இதெல்லாம் ஒர்த்தபுளாக இருக்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாது. அடுத்ததாக ஜேஎஸ்டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 43,000 கோடி வந்து ரினியூவல் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேயும் பீகார்லேயும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ O2 பவருங்கிற கம்பெனி மூலயமா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டி உங்களோட ரினியூவல் எனர்ஜியில் டோட்டல் பிளான் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4,696 மெகாவாட்டுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 2025க்குள்ளார அட்லீஸ்ட்டு 2,259 மெகாவாட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசன்ட் டேஸில் இந்த மார்ச் இது வரைக்கும் 1,463 மெகாவாட் வந்து அண்டர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. மீதி உள்ளதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்துடுவோம், கமிஷன் பண்ணி முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் எனர்ஜியில் இப்போது ஜேஎஸ்டபிள்யூ வந்து ரொம்ப பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஃபோராக பார்த்திங்கன்னா இப்போ என்டிபிசி தான் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஓஎன்ஜிசியும் பண்ணிகிட்டு இருக்காங்க, கோல் இண்டியாவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஐஓசி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி செக்டாரில் ரொம்ப எனர்ஜி இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டாட்டா பவரும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப் இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி போகுதுங்கிறத. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரயில்டெல் வந்துட்டு கட்டாக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் அந்தளவுக்கு ஏறல, ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் போயிருக்கு. திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் மூமெண்ட்டிலே வந்துருச்சு. அடுத்தது என்சிசி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 218 கோடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. பட் அது வந்து என்ன கான்ட்ராக்டு என்ன டீட்டெயிலுங்கிறது இன்னும் ஒன்றும் ஃபர்தராக அப்டேட் பண்ணல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 700 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஃபினால்ட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த இது நியூஸ் ஒன்று வந்திருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில். அதுமாரி பஜாஜ் ஆட்டோவில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் டிமாண்ட் ஆர்டர்னு போட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அது வந்து பூனே கவர்மெண்ட்லேருந்து, அதாவது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து பூனேலேருந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 138 கோடிக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ பார்த்து வச்சுக்கிங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பை பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே லாங் டேர்முக்கு பை பண்ணுங்கள், ஷார்ட் டைம்னு பை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் நல்லா கரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா சீப்பாக கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கிட்டே வச்சுட்டே இருங்க. நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.